வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்த நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலும் தற்பொழுது நெருங்கியுள்ளது. புதிய கட்சியை பன்னீர்செல்வம் தலைமையில் உருவாக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறியுள்ளதாகவும், இடைக்கால தடை உத்தரவை மீறி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி மற்றும் சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக புதிய கட்சிகளை தொடங்கினால் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களும் பன்னீர்செல்வம் பக்கம் பின்வந்து விடுவார்கள் என்றும், தென் மாவட்டத்தில் குறிப்பாக 15 மாவட்ட செயலாளர்களும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் பெரும்பான்மையினர்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கும் நிலையில் புதிய கட்சிகளை தொடங்குவதால் பன்னீர்செல்வத்திற்கு எந்த ஒரு பயனும் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கூற முடியாது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கைகோர்க்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நாடாளுமன்ற தேர்தலையே பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும், வைத்திலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் தற்பொழுது கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. புதிய கட்சியே வருகின்ற 15ஆம் தேதி வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும், வருகின்ற 15ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக புதிய கட்சியை தொடங்கிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய அடியாக விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.